குறுக்கு வழியில் முதலமைச்சராக முடியாத ஏக்கத்தில் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற போக்கில் திமுக மீது போலி விமர்சனம் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆளுநரால் நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை போயஸ் தோட்டத்திற்கு வரவைத்து மிரட்டி ராஜினாமா கடிதம் பெறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், அதிமுக தொண்டர்களின் கோபத்திலிருந்து தப்பிக்க திமுக மீது பழி போடப்படுவதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாகவும் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கும் கட்சியாகவும் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்றத்தில் தாமும் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவும் பரஸ்பரம் வணக்கம் செலுத்தி சிரித்து இருப்பதாக தெரிவித்துள்ள அவர், ஜெயலலிதாவிடம் சசிகலா இதே கேள்வியை கேட்டிருக்க முடியுமா என்று வினா எழுப்பியுள்ளார். அரசியல் நாகரிகத்தை சட்டமன்றத்திலும் வெளியிலும் திமுக முன்னெடுத்துச் சென்றதாகவும், ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் தமிழக நலனுக்காக இணைந்து செயல்படுவது சசிகலாவுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். முதல்வரே மிரட்டப்பட்டிருப்பது குறித்து சிபிஐ நடவடிக்கை ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்றும், உடனடியாக சென்னையில் முகாமிட்டு நிலையான ஆட்சி அமைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.